அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையில இருந்து உங்கள் மகேஸ்வரன். நம்ம பண்ணையில குட்டிகளுக்கு என்ன அடர்த்தீவனம் கொடுக்குறோம் அதை பத்தி பாக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா துவரம் பொட்டுங்க, இது கொண்டக்கடலை பொட்டுங்க. துவரம் பொட்டும் கொண்டக்கடலை பொட்டும் நம்ம மேல் தொலி தான். பொட்டுங்கிறது வந்து மேல் தொலிங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து புண்ணாக்கு, எல்லா புண்ணாக்கும் தூளா அரைச்சி வச்சிருக்கிறோம். தூள் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். அதுல நம்ம போடுறோம். இது பாத்தீங்கன்னா சோயா பொட்டு. சோயா பொட்டு கொஞ்சம் மலிவு விலையில கிடைக்குது, நல்ல ரிசல்ட் இருக்கு. வயிறுக்கு நல்லா பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்றதுனால சோயா பொட்டு கொடுக்குறோம். இது வந்து சாதா உடம்பு தவிடு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோதுமை பூசா. இது எல்லாமே நம்ம வந்து ஆடுகளுக்கு கொடுக்குறோம். இது கூட நம்ம மினரல் மிக்சர் கம்பல்சரி, எல்லா ஆடு இருக்கட்டும் குட்டி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கம்பல்சரி மினரல் மிக்சர் யூஸ் பண்றோம். மினரல் மிக்சர் கொடுக்கறதுனால குட்டிகளோட வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. இதை நம்ம அளவுன்னு பாத்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்ல 2 டப்பா கொண்டக்கடலை பொட்டு 2 டப்பா போடுறோங்க. 2 டப்பா அப்படிங்கிறது 1 லிட்டர் டப்பால நம்ம போடுறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது துவரம் போட்டு 2 டப்பா போடுறோம். அளவு பாத்தீங்கன்னா டப்பாங்கிறது 1 லிட்டர் டப்பா ஃபுல்லா போடுறோம். அதுக்கு அடுத்து அரை டப்பா புண்ணாக்கு தூள், அரைச்ச புண்ணாக்கு தூள் போடுறோம். அதுக்கு அடுத்தது சோயா போட்டு 2 டப்பா போடுறோம். சோயா பொட்டுக்கு அடுத்தது நம்ம கோதுமை பூசா 2 டப்பா போடுறோம். கோதுமை பூசா பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. கோதுமை தவிடு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரதுனால பூசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தபடியா மினரல் மிக்சர் வந்து ஒரு ஸ்கூப் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேல வரும். நம்ம போடுறோம் ரெகுலரா கொடுக்கறதுனால ஒரு சரிவிகமா அளவா கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுங்க. இதை நம்ம என்ன பண்ணிடுறோம், நல்லா தண்ணி ஃபுல் பண்ணி தண்ணியில விட்டு நல்லா பிசைஞ்சிடுறோம். பிசைஞ்சு எடுத்ததும் உப்பி நல்லா ஊறிடுது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஆட்டுக்கு தேவையான அளவு, இப்ப நம்ம தேவையான அளவு குட்டிகளுக்கு கொடுக்குறோம். ஒரு குட்டிகளுக்கு பாத்தீங்கன்னா 150 இருந்து 250 கிராம் கொடுக்கலாம. இது குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் குட்டிகளுக்கான அடர்த்தி வேணும். ஒரு 5 குட்டிக்கு நம்ம இந்த அளவு பிசைஞ்சு ஒரு பவுல்ல வைக்கும் போது நல்லா நீட்டா சாப்பிடுதுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்து குட்டி, இது அடர்த்தி வேணும். 2 மாசத்து குட்டிக்கு அடர்த்தி வேணும் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பவுல்ல ஒரு அரை பவுல் கொடுப்போம். இந்த அளவு கொடுக்கும்போது குட்டிகள் வந்து ஒரு குட்டிகளுக்கு ஒரு 300 கிராம் லெவலுக்கு, நான் சொல்றது ஊற வைக்காம ட்ரையா இருக்கும்போது ஒரு 300 கிராம் லெவலுக்கு நம்ம தீவனங்கள் அடர் தீவனம் கொடுக்கலாம் குட்டிகளுக்கு. இது வந்து 5 கிடாய்க்கானது. 5 கிடாய்ங்கிறது ஒரு 30 கிலோ எடை கொண்ட கிடாய்க்கு 5 கிடாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம அடர் தீவனம் இந்த லெவல் கொடுக்குறோம். அதே மாதிரி பெட்டை குட்டிகளுக்கும் நம்ம இவ்வளவுதான் கொடுக்குறோங்க. இந்த கிடாய் பாத்தீங்கன்னா அது ஒரு கிடாய் வந்து அது நம்ம திறந்து விட்டதுனால ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுதுங்க. ஒரு 25 கிலோ சைஸ்ல அந்த கிடா இருக்குங்க. பால் குடிக்குது. பாலோட சேர்ந்து அடர் தீவனம் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பெட்டை குட்டிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் கொடுக்குறோம். இந்த அளவு நம்ம ஒரு பவுல்ல போட்டு பெட்டை குட்டிகளுக்கு கொடுக்கும் போது இந்த குட்டிகள் தேவையான அளவு சாப்பிடறதுனால குட்டிகள் வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. சீக்கிரமா எடை வருது. ஒரு மாசத்துல 4 இருந்து 6 கிலோ வரைக்கும் எடை வந்துருதுங்க. இது மாதிரி குட்டிகளுக்கு அடர்த்தி உனக்கு கொடுக்கறதுனால குட்டிகளும் நல்லா சைனிங்கா வரும். நாம அதே மாதிரி பாலும் நல்லா கொடுக்கணும், குட்டிகளும் நல்லா சைனிங்கா வரும். இந்த குட்டி பாக்குற குட்டி பாத்தீங்கன்னா நம்ம வெறும் மாட்டுப்பாலே வளர்ற குட்டி. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 குட்டிக்கு நம்ம ஏற்கனவே காட்டின அளவுக்கு அடர் தீவனம் கொடுக்குறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.